Hello friends, welcome to Sofel's cooking. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி குழந்தைகளுக்கு எப்படி மட்டன் சூப் கொடுக்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 150 கிராம் மட்டன் எடுத்துர்க்கேன். அதுக்கு 15 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கலாம். சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே ½ ஸ்பூன் தான் எடுத்துர்க்கேன். கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இப்போ குக்கர்ல நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ½ டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிடலாம். மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி வாசனைக்காக நான் கொஞ்சோண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு பவுடரையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப் பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்குலாம் போடுறதுனால குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சூப்பும் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இப்போ குக்கரை நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் கொத்தமல்லி இலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி நம்ம சூப் ரெடி பண்ணியிருக்கோம். இது பெரியவங்களுக்கு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.